10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 15 வந்து பார்க்குறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த பாக்ஸில் வந்து பெருமூளை புரணி. ஸோ பெருமூளை புரணினா செரிப்ரல் கார்டெக்ஸ். ஸோ உணர்வுகளை பெறுதல், தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துதல், மொழி அறிவு, மன அறிவு, சிந்தித்தல், நினைவுத்திறன், முடிவெடுக்கும் திறன், கற்பனை திறன், இது எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறது பெருமூளை. ஸோ தலாமஸ், தலையை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன், கடத்தும் மையமாக செயல்படுதல். அடுத்து ஹைப்போதலாமஸ்னால் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், தாகம், பசி, அந்த ஹைப்பை கொடுக்கும். ரொம்ப முக்கியமானதுக்கு தான் ஹைப்பு கொடுக்கும். ஸோ முக்கியமானதுன்றது தாகம், பசி, சிறுநீர் வெளியிடுதல், நரம்பு மண்டலம் நாளமில்லா சுரப்பு மண்டலத்திற்கும் இடையே முக்கியமான இணைப்பாக செயல்படுதல். ஸோ இது எல்லாத்துக்குமே ஹைப்போதலாமஸ். சிறுமூளைனா உடல் சமநிலை தசைகளின் தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துதல். ஸோ சிறுமூளைனா பின்னாடி இருக்கிறது. ஸோ உடலின் சமநிலை தசைகளின் தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துதல். ஸோ பின்னாடி இருக்கிறதுனால வந்து அது தன்னிச்சையான செயல்களில், தசையோட தன்னிச்சையான செயல்களில் அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து இது வந்து பார்த்தோம் இல்லையா, சிறுனா தான் சிறுசாக இருக்க ஒரு விஷயந்தான் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். சின்னதாக இருக்கும்போது தான் தன்னிச்சையாக செயல்பட முடியும். ஸோ சிறுமூளைனா இதுக்கு ஆப்டாக இருக்கும். அடுத்து பான்ஸ் மற்றும் முகுளம். ஸோ பான்ஸ் வந்து என்னது பார்த்தோம், உறக்க விழிப்பு சுழற்சி, இதயம், சுவாசம், செரித்தல், கட்டுப்பாட்டு, எல்லாத்தோட கட்டுப்பாட்டு மையமாக இது செயல்படுது. ஸோ எல்லாமே ஷார்ட்கட் ஆல்ரெடி பழைய வீடியோலையே பார்த்துட்டோம். அடுத்து தண்டுவடம்னா குழல் போன்ற அமைப்பாக முதுகெலும்பின் உள்ளே முதுகெலும்பு தொடரின் நரம்பு குழலுக்குள் அமைந்துள்ளது. ஸோ மூளை போன்ற இதுலேயும் 3 வகை சவ்வுகள் எது இருக்கும். கீழ்ப்புறம் குறுகிய மெல்லிய நார்கள் இணைந்து வந்து ஃபைலம் டெர்மினலே அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது. தண்டுவடம் லாஸ்ட் எண்டில் கீழே போகிறப்போ ஃபைலம் டெர்மினல் மாதிரி, ஸோ டெர்மினலே அப்படின்னு வந்து ஜாயின் ஆகுது. தண்டுவட திரவத்தால் நிரம்பியுள்ள குழல் வந்து உள்ளது, இது மைய குழல் அப்படின்றது தண்டுவட திரவத்தால் நிரம்பியுள்ள குழல் வந்து மைய குழல் அப்படின்னு அழைக்கப்படுது. தண்டுவடத்தின் சாம்பல் நிற பகுதி வந்து ஆங்கில இடத்துல ஹெச், சாம்பலில் ஹெச் எழுதின மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை சாம்பல் கலர்லேயே ஹெச்சை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்து இது என்ன, தண்டுவடத்தில் ஹெச் இருக்கும். தண்டுவடம் பின்னாடி முதுகில் தண்டுவடத்தில் தான் வந்து ஹெச் இருக்கும். முதுகில் சில பேர் டேட்டூலாம் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, ஹெச் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஹெச்ன்ற டேட்டு போட்டது எதுன்னு கேட்டோம்னா, ஹெச்ன்ற சாம்பல் நிற பகுதி எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது எதில் இருக்கும், தண்டுவடத்தில் இருக்கும். டேட்டு வந்து பிளாக் கலரில் போடுவாங்க. இவங்க என்னென்னா சாம்பல் கலரில் யாரோ ஒருத்தங்க வந்து ஸ்கின்னில், அதனால சரியாக தெரியாத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்ன்ற மாதிரி சாம்பல் நேரத்தில் டேட்டு போட்டிருக்காங்க எங்கே, முதுகு பக்கம். ஸோ அது வந்து தண்டுவடம் அப்படின்னு அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஸோ ஹெச் வந்து இப்படி மேலே இருக்கா, மேல் பக்கம் வந்து ஹெச்சில் மேல் பக்கம் முனை வந்து வயிற்றுப்புற கொம்புகள் அப்படின்னா, அடுத்து கீழ்ப்பக்கம் இருக்கிறது முதுகுப்புற கொம்புகள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதாவது பரிவு நரம்புகள், எதிர்பரிவு நரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பரிவு நரம்புகள் வந்து எங்கே இருக்குன்னா, அந்த வயிற்றுப்புறத்தில் பரிவு நரம்புகள், கீழே இருக்க ஹெச்சோட இந்த பக்கத்தில் முதுகு பக்கத்தில் எதிர்பரிவு நரம்புகள் அப்படின்றது உருவாகிறது. இவை ரெண்டுமே இணைந்து தான் தண்டுவட நரம்புகள் அழைக்கப்படுகிறது. வெளிப்புற வெண்மை நிற பகுதி வந்து நரம்பிலை கற்றைகளை கொண்டுள்ளது. வெளிப்புற வெண்மை நிற பகுதி வந்து வெள்ளையாக இருக்குது. ஸோ அதிலேருந்து என்னது, இப்படி நிறைய நரம்பிலை கற்றையாக போகுது. வெள்ளை மனசாக இருக்கனால கற்றையாக கொடுக்குறாங்க. அடுத்து தண்டுவடமானது மூளைக்கும் பிற உணர்ச்சி உறுப்புகளுக்கும் இடையே உணர்வு தூண்டல்களையும் இயக்க தூண்டல்களையும் முன்னும் பின்னுமாக கடத்தக்கூடியது. இது உடலின் அணிச்செயல்களை கட்டுப்படுத்துகிறது. சரியா, மூளையோட தண்டுவட திரவம், மூளையானது சிறப்பு திரவத்தினால் வந்து சூழப்பட்டிருக்கு. அது எதுலேருந்து வருதுன்னா மூளை தண்டுவட திரவம். ஸோ தண்டுவடத்திலேருந்து வர்ற திரவம் தான் மூளைக்கு போய் மூளையை வந்து அது வந்து மண்டை ஒட்டினுள் நிணநீர் போன்று செயல்படுது. அதிர்வுகளை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அந்த தண்டுவட திரவம் தான். சரியா, திடீர் அதிர்வுகளை கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்து வந்து ஊட்டச்சத்து மூளைக்கு கொடுக்கறது, அது மூளையில் உருவாக்குற கழிவுகளை வெளியேற்றுறது, நிலையான அழுத்தம், அந்த ஒழுங்கான ப்ரெஷரை கொடுக்குறதே அந்த தண்டுவட திரவம் தான். அடுத்து அணிச்சை செயலாம் இல்லை, எளிய அடிப்படையான அணிச்சை செயல் என்ன, கண்ணில் தூசி விழுறது, தூசி விழுந்தால் அதை க்ளீன் பண்ணுறது, தும்மல், இருமல், கொட்டாவி, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது அது. அடுத்து பெறப்பட்ட இல்லை கட்டுப்படுத்தப்பட்ட அணிச்சை செயல் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் இதில் என்ன கொடுத்துருப்போம்னா, ஹார்மோனியம் வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கை வந்து எந்தெந்த மியூசிக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போகும். ஸோ அது. அடுத்து வந்து பெரும்பாலான அணிச்சை செயல்கள் தண்டுவடத்தினால் கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகிறது. அதை தான் வந்து தண்டுவட அணிச்சை செயல் அப்படின்னு சொல்கிறோம். தண்டுவட அணிச்சை செயல் தான் நம்ம சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்போம். அணிச்சை வில், அந்த அணிச்சை வில் தான் சூடான பாத்திரத்தை தொடுறப்போ கையை டக்குன்னு எடுக்கிறது.
ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இது வந்து மூளைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, டேரெக்டாக வந்து தண்டுவடமே பார்த்துருக்கோம். வெப்ப உணர்வேற்பிகள், தெர்மோ உணர்வேற்பிகள் அதுதான் உணர் நரம்பு செல்களின் தூண்டல்களை ஏற்படுத்துகிறது. தண்டுவடத்துக்கு வந்து உணர் நரம்பு செல்கள் தான் இதை கொண்டு போய் கொடுக்குது. தண்டுவடம் தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு தெரியும், அதுக்கு எது போய் கொடுக்குதுன்னா உணர் நரம்பு செல்கள். தண்டுவடம் வந்து இத்தூண்டல்களை பகுத்தறிந்து உரிய துலங்குகளை கடத்தும் மையத்தின் நரம்பு செல்கள் மூலம் இயக்க நரம்பு செல்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா, ஸோ இயக்க நரம்பு செல்களுக்கு அதை வந்து கொடுக்குது. அடுத்து தண்டுவடம் பிறப்பிக்கும் கட்டளைகளை இயக்க நரம்பு செல்கள் வந்து செய்யுது. ஸோ தசை நார்கள் சுருங்குதல் மூலம் கையை டக்குன்னு நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புற அமைவு நரம்பு மண்டலம், மூளை தண்டுவடத்தையும் இணைக்கிற நரம்புகளாக சேர்ந்த தொகுப்பு தான் அந்த புற அமைவு நரம்பு மண்டலம் அப்படின்றது. மூளையிலேருந்து உருவாக்கும் நரம்புகள் மூளை நரம்புகள், இல்லாட்டி கபால நரம்புகள்ன்றாங்க. தண்டுவடத்தில் இருக்க தண்டுவட நரம்புகள். ஸோ மூளையிலேருந்து உருவாகிறது வந்து 12, மூளை வந்து 2 லிட்டரா, ஸோ 1 2, ஸோ 12 இணை நரம்புகள் வந்து இருக்கும். இது வந்து உணர்வு நரம்புகளாக வந்து செயல்படுகின்றன. கண்ணில் உள்ள பார்வை நரம்புகள், அப்புறம் வந்து கண்கோளம் சுழல்வதற்கும் வந்து இது சென்ஸ் பண்ணுறது தான் காரணம். கபால நரம்புகள் மூளையிலேருந்து வர நரம்பு தான் கண்கோளம் சுழல்வதற்கு காரணம். கண்ணில் உள்ள தசைநார்கள், விழித்திரையில் உள்ள தசைநார்கள், கண்ணீர் சொல்லி கண்ணீர் வர்றது நம்ம அழுகிறோம்ல, எல்லாமே மூளையிலிருந்து நரம்பு வழியாக சொல்லி தான் நம்ம அழுகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் அந்த நரம்புகள் யூஸ் ஆகுது. அடுத்து தண்டுவட நரம்புகள் வந்து தண்டு 3 லிட்டரா, இண்டு 3 லிட்டர், 31 இணை தண்டுவட நரம்புகள் இருக்குது. கீழ்ப்புற உணர்ச்சி வேர்களையும் மேல்புற இயக்க வேர்களையும், சரியா, கீழ்ப்புறம் வர்றது வந்து உணர்ச்சி வேர்கள், மேல்புறம் போகிறது வந்து இயக்க வேர்கள். ஸோ வந்து உணர்ச்சி பட்டோம்னா நம்ம டவுனாக தான் போவோம், இயக்கத்தில் இருந்தால் தான் மேலே போக முடியும். ஸோ வந்து இதுதான் 2 டைப்பு. தூண்டல் தண்டுவடத்தை நோக்கி மேற்புற தண்டுவட நரம்பு வேர்கள் வந்து தூண்டல்களை தண்டுவடத்தை நோக்கி கடத்த முடியும். கீழ்ப்புற தண்டுவட நரம்பு நூல்கள் வந்து தண்டுவடத்துலேருந்து வெளிப்புறம், இது கீழே போனால் வெளியே போயிடும், மேலே போகும்போது தான் அது உள்ளே போகும், அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து தானியங்கி நரம்பு மண்டலம். தானியங்கி நரம்பு மண்டலம் வந்து உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் வந்து பரிவு நரம்புகள், எதிர்பரிவு நரம்புகள், அதாவது ஒன்றுக்கொன்று எதிராக இது வந்து செயல்படும். ஸோ இதுதான் உள்ளுறுப்புகளின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது. உள்ளுறுப்புகளை மிக துரிதமாக செயல்படணும்னா இந்த 2 நரம்புகளும் இருக்கணும், சமநிலையில் பராமரிக்கவும் இது இருக்கணுன்றாங்க. நரம்பு மண்டலம் நம்ம உடலின் பல்வேறு செயல்களை வந்து கட்டுப்படுத்துது. நியூரான் தான் நரம்பு மண்டலத்தின் அழகு. சைட்டான், டென்ட்ரான், ஆக்சான் 3மே அதில் இருக்குது. உணர்வு ஏற்பி அப்படின்னா ஒரு செல் அல்லது பல செல் அடங்கிய திசு தூண்டல்களை பெரும் உறுப்பு. அப்படி தூண்டலுக்கு ஏற்ப பதில் விளைவை மூளை இல்லை தண்டுவடத்தின் கட்டளைக்கு ஏற்ப உடல் வந்து உடலில் வெளிப்படுத்துவதே இந்த உணர்வேற்பிகள். மைய நரம்பு மண்டலம் மூளை தண்டுவடத்தை கொண்டது. புறநரம்பு மண்டலம் வந்து அதை இணைக்கும் நரம்புகளை மட்டும் கொண்டிருக்கும். தானியங்க நரம்பு மண்டலம்னா பரிவு, எதிர்பரிவு. அணிச்சை செயல்னா ஒரு தூண்டலுக்கு மிக விரைவாக வெளிப்படும் பதில் விளைவு. இது மூளையின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தண்டுவடத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஸோ அடுத்து இருமுனை நியூரான்கள் அப்படின்னா 2 ஆல்ரெடி பார்த்தோம். கண் விழித்திரை, பார்த்தல், கேட்டல், நினைவுத்திறன், பேசுதல், அறிவு கூர்மை, சிந்தித்தல் இதெல்லாம் மூளையில் தான் நடக்குது. அணிச்சை செயலின் அணித்து வில்லை உருவாக்குவை. அணிச்சை வில்லை உருவாக்குவை இந்த ஆர்டர் எப்படி வரும்னா, ஏன்னா இதுவும் கூட ஒரே ஆப்ஷன் தான். பட் வந்து உணர்வேற்பி ஏற்றுக்கும், அடுத்து தசையில் அனுப்பி கடைசியாக தண்டுவடன். அணிச்சை செயல்னால் தண்டுவடத்தில் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு உணர்வேற்பி செல்கள், அது தசைகள், அடுத்து தான் தண்டுவடம், இதுதான் ஆர்டர். டென்ட்ரான்கள் செல் உடலத்தை நோக்கி தூண்டலையும், ஆக்சான்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செல் உடலத்திலிருந்து வெளியே வந்து கடத்தும். மூளை உரையினுள் வெளிப்படும் காணப்படும் உரையின் பெயர் வந்து டியூரா மேட்டர் டியூப்னு பார்த்தோம் இல்லையா அது. அடுத்து 12 மூளை நரம்புகள் 12, இணை தண்டுவட நரம்புகள் 31. மைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து தசைநார்களுக்கு தூண்டலை கடத்தும் நியூரான்கள் வந்து வெளிச்சல் நரம்பு நியூரான்கள். மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி கார்பஸ் க்ளோசம். இணைக்கிறதே காரில் வந்து தான் இணைக்கும். ரன் பண்ணால் ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ ஆக்சான்கள் நம்ம பார்த்தோம்ல. அடுத்து வாந்தி இடத்துல வந்து முகுலம், முக்குனா வாந்தி, அதோட முதுகு தடை விடுவாங்க. ஸோ அப்படி எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். நரம்பு செல்களில் காணப்படாதது வந்து சார்கோலெம்மா. அடுத்து ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை, பசி எடுத்தல், ஸோ சமநிலை, நீர் சமநிலை, உடல் வெப்பநிலை கண்ட்ரோல் பண்ணுறது ஆல்ரெடி பார்த்தோம். தலை தான் வந்து அதாவது தலை அஜித் தான் வந்து வெப்பநிலை டெம்பரேச்சர் செக் பண்ணி சரி பண்ணுவார். நீர் சமநிலை, பசி இடத்துல இதுக்கான கட்டுப்பாட்டு வந்து ஹைப்போதலாமஸ். நமது உடலில் உள்ளவற்றில் நரம்பு சுற்றலாம் மிக நீளமானது. பல முனை நியூரான்கள் தூண்டல் மிக துரித, பல முனை இருக்கனால தான் அதுதான் ஃபாஸ்ட்டாக இயங்குது. புறச்சூழ்நிலை ஏற்படும் மாற்றத்தினால் ஒரு விலங்கினம் ஏற்படுத்தும் விளைவு வந்து துலங்கல். செல் உடலத்தை நோக்கி தூண்டல்கள் டென்ட்ரான்கள். தானியங்க நரம்பு மண்டலத்தில் உள்ள பரிவு, எதிர்பரிவு. நியூரானில் சென்ட்ரியோல் என்ற உறுப்பே கிடையாது. மூளை பட்டத்தில் நிலையான அழுத்தத்திலிருந்து தண்டுவிட நீர்
பெருமூளையின் புறப்பரப்பு வந்து மேடு, பள்ளம், சல்சீன, பள்ளம் ஆகியவற்றில் அதிகரிக்குது. மனித மூளையில் கடத்துமையமாக செயல்படும் பகுதி தலாமஸ். தலை தான் கடத்துவார். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் ரொம்ப பேசிக் ஈஸியாக தான் இருக்கும். டென்ட்ரான்கள் என்பது செல் உடலத்திலிருந்து தூண்டல்களை வெளிப்புறமாக கடத்துவை. பரிவு நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக வந்து இருக்குது. மனித உடலில் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது வந்து தலாமஸ். இது வந்து தப்பு. ஓகேவா, இது வந்து தப்பு. பெருமூளை உடலில் தன்னிச்சையாக செயல்படும் செல்களை கட்டுப்படுத்துகிறது. அதுவும் வந்து கிடையாது. பெருமூளை வந்து தன்னிச்சையாக இந்த தண்டுவடம் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. சீனர் வெண்மை நேர்வர்கள் மையலின் உரையுடன் கூடிய நரம்பு நாரல்களை உருவானது. உடலின் அனைத்து நரம்புகளும் மெனிஞ்சஸ் என்ற உரையால் போர்த்தப்பட்டுள்ளது. மூளையில் தான் இருக்கும். மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்தை மூளை தண்டுவட திரவம் வந்து அளிக்கிறது. கரெக்டு. உடலில் ஒரு தூண்டப்பட்ட மிக துரிதமான பதில்நிலை உண்டாக்குவது அனிச்சை செயல். சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதில் முகுலம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிசில் துகள்கள் பெருசாக இருக்கிற எதில் இருக்கும்? சைட்டானில் தான் இருக்கும். ஹைப்போதலாமஸ் அப்படின்றது வந்து முன்மூலையில் இருக்கும். தலாமஸ் ஹைப்போதலாமஸ் எல்லாம் முன்மூலையில் இருக்கும். சிறுமூளை அப்படின்னா பின்மூலையில் இருக்கும். ஸ்பான்சல்கள் ஸ்வாட் வச்சுட்டு இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம்ல. ஸ்வாட் வச்சுட்டு எனக்கு புற அமைவு நரம்பு மண்டலம் வெளி அவுட் சைடில் ஸ்வாட் வச்சுட்டு சேவ் பண்ணுறதுக்காக இருக்கும். அடுத்து மைய நரம்பு மண்டலம் முழுமையாக மையத்தை தண்டுவட திரவத்தால் நிரம்பியுள்ளது. கரெக்டு. மூளை தண்டுவட இந்த பணிகள் வந்து கிடையாது. அது தப்பு. இது ரெண்டு படியில் கார்பஸ் குலோசம் இருக்கா? கார்பஸ் குலோசம் இப்போ தான் பார்த்தோம். மூளையின் இரு பக்கவாட்ட கதுப்புகளுக்கு நடுவில் தான் வந்து கார்பஸ் குலோட்டம் இருக்கும். சின்னதாக இருக்க ரெண்டு கதுப்பு நடுவில் தான் பெரிய காரை வந்து நிறுத்துகிறாங்க. ஸோ இது வந்து அது கிடையாது. ஓகேவா. டியூரோமெட்ரிக் பயோமெட்ரிக் அடியில் நடுவில்லாம் கிடையாது. மூளைப்பட்டகத்தில் நிலையான உள்ளழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது. அது வந்து தண்டுவட திரவம் தான் உதவுது. ஸோ அவ்வளோதான். அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.